என்னோட இந்த 2 வருஷ ஜேர்னில நான் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணது என்னதுன்னா, ஜிம் போகிறவங்கள விட ஜிம் போகாதவங்க தான் இந்த புரோட்டீன் பவுடர்லாம் எடுக்கக்கூடாது. அது எடுத்து நம்ம ஜிம் போயிட்டு ஒரு நல்ல பிசிக் பில்ட் பண்ணா நம்ம ஒரு நேச்சுரலாவே கன்சிடர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹே கைஸ், வெல்கம் டு மை சீரீஸ் அ ட்ரீம் டு அச்சீவ் மை ட்ரீம் பிசிக் as a நேச்சுரல் athlete. ஒருத்தவங்க ஜிம் போயிட்டு அந்த புரோட்டீன் பவுடர் பத்தி அந்த நாலேஜை ஷேர் பண்ண எதுவும் சொல்ல முடியாது. ஆனா ஜிம் போகாம அதை பத்தி ஒரு நாலேஜ் இல்லாம அந்த புரோட்டீன் பவுடர் இதெல்லாம் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் ஸ்டெராய்ட்ஸாவே அதை கன்சிடர் பண்ணிருந்தாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சரி இந்த புரோட்டீன் பவுடர் நம்ம எடுக்கலாமா, எடுத்தாலும் யார் எடுக்கணும் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாமா. புரோட்டீன் பவுடர் எப்படி செய்யறாங்கன்னா, ஒரு பால் கெட்டு போனதுக்கு அப்புறம் அது மேல வர ஆடை எப்படி பன்னீர் இதெல்லாம் பண்றதுக்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி கீழே இருக்கிற தண்ணி ஒரு பவுடர் ஃபார்ம்ல கொண்டு அதை புரோட்டீன் பவுடரா சேல் பண்றாங்க. ஸோ நீங்க புரோட்டீன் பவுடர் எடுக்கிறது நல்லதா கெட்டதான்னு யோசிச்சீங்கன்னா 100% நல்லது தான். ஆனா இது நீங்க எந்த பிராண்ட் புரோட்டீன் பவுடர் எடுக்கிறீங்களோ அதுலயும் டிபெண்ட் ஆகும். ஸோ ஒரு நல்ல பிராண்ட் புரோட்டீன் பவுடர் சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் புரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் யூஸ் பண்ணிருக்கிறேன். நான் யூஸ் பண்ணது புரோட்டீன் பவுடர் இல்லை, நான் யூஸ் பண்ணது கெய்னர். ஸோ இந்த கெய்னருக்கும் புரோட்டீன் பவுடருக்கு இருக்கிற வித்தியாசத்தையும் நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் புரோட்டீன் பவுடர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட் புரோட்டீன் பவுடராக சூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு புரோட்டீன் பாலில் தான் செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் சில பேர் இருக்காங்க டைரி அலர்ஜிக். அப்படின்னா இவங்களுக்கு பால் பிடிக்காது, பன்னீர் பிடிக்காது, பாலில் செய்கிற எந்த ஐட்டம் பிடிக்காது. ஸோ நீங்கள் டைரி அலர்ஜிக் அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் பவுடர் அப்படிங்கிறது இப்போ இருக்குது. ஸோ இதில் ஒரு நல்ல பிராண்டை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிம் போனால் கண்டிப்பாக ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆமான்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன். உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வீட்டு சாப்பாடில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் இட் ஃபார் திஸ் ஒன். See you guys in the next one.